சின்ன குறிப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய சமையலில் சேமியா கொத்து பரோட்டா. 3 கப்பு சேமியா எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 4 பல்லு பூண்டு, 4 துண்டு இஞ்சி, 5 கூட எடுத்துக்கோங்க. பீன்ஸு, கேரட்டு 2, 1 கப்பு. மஷ்ரூம் 2 மஷ்ரூம் சுத்தம் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு, தனி மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், பிரியாணி பவுட்ரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை ஒரு 3 இலை எடுத்துக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இல்லை 3 கிராம்பு, 3 பட்டை, 3 ஏலக்காய் கூட எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதற்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தக்காளி 1 சின்ன தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அடுப்பத்தை வச்சு வானலியில் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் ரீஃபைன் ஆயில் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம பிரிஞ்சி இலை அதையும் தாளிதமானதும் வெங்காயத்தை சேர்த்து வதக்கி கொடுப்போம். அதுக்கு முன்னாடி இஞ்சி, பூண்டு, புதினா, பச்சை மிளகாய், தக்காளி, சின்ன தக்காளி இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் நல்லா வதக்கி கொடுக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸில் பொடி. தக்காளியை நல்லா வதக்கி கொடுங்க. தக்காளி வதங்கி ஜூஸ் இறங்கினதும் காய்கறி, மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கடுத்து நம்ம சேர்க்க போகிறது மசாலா பொருள் தான். இதை நல்லா வதக்கி கொடுப்போம். வதங்கினதும் நம்ம அரைச்ச விழுது, மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி கொடுங்க. இப்போது நல்லா மசாலா பொருள்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கமன் பிரியாணி வாசனை வருங்க. ஆனால் இது கொத்து பரோட்டா, சேமியா கொத்து பரோட்டா தான். அரைத்த விழுதை நான் சேர்த்துட்டேன். இப்போ இந்த புதினாலாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம 1 கிளாஸ் சேமியா எடுத்திங்கன்னா, 1 மெல்லிசு சேமியா இதுக்கு பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் தடிமாக இருக்கிற சேமியா பயன்படுத்துங்க. 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி விடுங்க. இப்போ நல்லா வதக்கி கொடுங்க. வதங்கினதும் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி முழுசாக இருந்தது, அதை நான் எடுத்துட்டேங்க. நல்லா அந்த மசாலா பொருள்லாம் நல்லா பச்சை வாடை போக வதங்கணும். இப்போது நான் 3 கிளாஸ் சேமியா எடுத்திருக்கேன். அதற்கு 6 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். 1 கப் சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணின்ற விதத்தில். இப்போ தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேமியா கொத்து பரோட்டா இந்த மாதிரி செய்யலாம். இன்னொன்று இட்லி தட்டில் நீங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இட்லி தட்டில் தண்ணியில் சேமியாவை கழுவிட்டு இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் இப்படி நான் ரைஸ் குக்கரில் தான் வைக்க போகிறேன். ரைஸ் குக்கரில் வச்சு மூடி போட்டு மூடிடுறேன், வேகட்டும். இந்த மாதிரி வைக்கிறதுனால தான் நமக்கு கொத்து பரோட்டா மாதிரி அந்த ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் அதிலேருந்து எடுத்துட்டு நான் தவாலை வெந்துடுத்து ரைஸ் குக்கர்லேருந்து எடுத்து தவாலை மாற்றிட்டேங்க. தவால தேவையான பொருள் பட்டர் கொஞ்சம் போல சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. கீழே மேலே பிரட்டிடுங்க. பிரட்டி எடுத்து அதில் கொஞ்சம் முழுசாக சேர்ந்துருக்கும் இல்லைங்களா சேமியா, அதெல்லாம் இந்த மாதிரி கரண்டியில் கொத்தி அதை அள்ளி வைங்க. கமன் வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி அழகாக தூவி இதில் வதக்கும் போதே கொத்தமல்லி தூவலாம், இல்லைன்னா நீங்கள் பவுலில் மாற்றி கொத்தமல்லி தூவிடுங்க. இப்போ நான் தவாலேருந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சூப்பராக அருமையாக சேமியா கொத்து பரோட்டா ரெடி. இதில் ரைஸ் குக்கர்லேருந்து சேமியாவை நம்ம கலந்து கொடுத்துட்டு தோசை தவாவில் மாற்றும் பொழுது நல்லா கொத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து கொத்தி நீங்கள் பவுலில் எடுத்து வச்சுக்கணும். சேமியாவை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சேமியா கொத்து பரோட்டா செஞ்சு கொடுங்க, விடவே மாட்டாங்க. அருமையாக இருக்கும். மஷ்ரூம் வேறு போட்டிருக்கோம் இல்லைங்களா, மஷ்ரூம் போட்டிருக்கோம், பிரியாணி பவுடர் போட்டு இது செய்கிறதுனால மனம் தூக்கலாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.